ஆனா முக்கியமான காரியம், இன்னைக்கு உங்களை பார்த்து பர்சனலா ஒருவேளை யாராவது உங்க வெல்விஷர் உங்களோட உட்கார்ந்து ஒரு சென்சிட்டிவ் டாபிக்கோடு கூட நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு முக்கியமான காரியத்துல you're going through a lot of niggling inside. அந்த காரியத்துல how do you think this is going to end? இந்த காரியம் எப்படி முடிய போகுது, இந்த காரியத்துல what is going to be the end அப்படின்னா I'm sure you will say I don't know அப்படின்னு சொல்வீங்க. ஏதாவது சொல்லணும். உன் லைஃப் நீ பிளான் பண்ணலையா? உனக்கு இப்படி ஒரு பிளான் இல்லையா? உனக்கு கோல் இல்லையா? உனக்கு லைஃப்ல ஆம்பிஷன் இல்லையா? ஒருவேளை அவங்களுக்கு தெரியாது the struggle that you're going through. ஒரு பெரிய மனுஷன் I don't know ன்னு சொல்லி தைரியமாய் சொன்னதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த போறேன். வேதம் சொல்லுது, பாலை தன் கைகளை கட்டி தன் கால்களை கட்டி சிறைச்சாலை மூலையில ஒரு டஞ்சன்ல ஒரு கார்னர்ல அவரை அடித்து நொறுக்கும் பொழுது ஒருவேளை he didn't even know that he is going to come out and do a lot of ministry. வேதம் சொல்லுது, அவர் சொல்லுகின்றார், எனக்கு எப்படி ஜெபம் பண்ணனே தெரியலைங்க, I don't know அப்படின்னு சொல்ற. இந்த 26ஆம் வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது அவர் சொல்றாரு, எனக்கு பேசிக் திங் சிம்பிள், ஒரு கிறிஸ்டியன் பேஸ் இதுதான். ஏபிசி மாதிரி ஏ கிறிஸ்டியன் லைஃப்ல எனக்கு இப்ப எவ்வளவு பிரச்சனைன்னா, எனக்கு எவ்வளவு போராட்டம்னா, எனக்கு எப்படி ஜெபம் பண்றதுன்னு கூட தெரியல. I don't even know what I have to pray. I don't even know how I should pray. I don't even know how I should get the answer from God. I don't even know how to convince God. I don't know how to tell God this is very important. This is most important. I don't know how to tell God that I need it. I'm desperate for an answer. I don't know அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்ற. ஆனா அதே மனுஷன் I don't know ன்னு சொல்லி ஓபனா கன்ஃபெஸ் பண்ண மனுஷன் I know என்று சொல்லியும் கூட 2வது வசனத்துல சொல்லுகின்றார். வேதம் சொல்லுது, எனக்கு இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியல, இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு தெரியல. ஆனா ஒன்னு எனக்கு தெரியும், I know all these things are working towards the good for them those who love God. என் வாழ்க்கையில பிரச்சனை தான், என் வாழ்க்கையில போராட்டம் தான், என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் நிர்கதியா நிற்கிறேன், என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் சோர்ந்து போயிருக்கிறேன், என் வாழ்க்கையில தடுமாற்றத்தோட இருக்கிறேன். எதனால எப்ப முடிய போகுது எனக்கு தெரியல, இந்த வியாதியிலிருந்து எப்ப விடுதலை தெரியல, என் பிள்ளைகளுக்கு எப்போ ஒரு விமோச்சனம் தெரியல, என் வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் எப்போ தெரியல. ஆனா ஒன்னு எனக்கு தெரியும், எல்லா காரியங்களும் அழகாய் நேர்த்தியாய் ஆண்டவர் எனக்கு நடத்தி கொடுப்பார் என்று சொல்லி தைரியமாய் தேவனுடைய மனுஷன் சொல்லுகின்றார். அவங்க பையன் கேட்கிறான், டாடி எங்க டாடி ஆட காணோம்? அவங்க அப்பா சொல்ற, எனக்கு தெரியாதுப்பா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒருவேளை அன்றைக்கு கிளம்பும் பொழுது ஆபிரகாமுக்கு, ஏங்க இந்த முடிவு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் உங்களை காப்பாத்திடுவாரு? தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த இடத்துல ஒரு ஆடு இருக்கும்? தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியுமா கத்தி பக்கத்துல போகும்பொழுது கர்த்தர் ஒரு சத்தத்தை போட்டு ஆபிரகாம் ஆபிரகாம்னு கத்தி உங்களை நிப்பாட்டுவார்? தெரியாதுங்க. he would have said தெரியாது. ஆனா ஒன்னு தெரியும், தேவ சித்தத்தை நான் நடத்தும் பொழுது, தேவ சித்தத்தை இந்த உலகத்தில் நான் செய்து முடிக்கும் பொழுது இதற்கு பின்னாடி ஒரு பெரிய blessing, ஒரு பெரிய மகிமையான காரியம் எனக்கு நடக்கும், அது எனக்கு தெரியும். ஆகையால் நான் செய்ததெல்லாம் ஒண்ணு ஆண்டவரை மனப்பூர்வமாய் நம்பினேன். எதற்காக, ஏன், எப்போ முடியும்னு கேட்கல. ஆண்டவரே நீர் சொன்னால் போதும், நான் செய்வேன்னு சொல்லி அந்த காரியத்தை செய்ய முயற்சி எடுத்தேன். ஆண்டவர் அதனுடைய பலனை ஆசீர்வதித்தார். ஒருவேளை யோசேப்பை பார்த்து, ஏன்பா தம்பி நீ இந்த தேசத்திலே பெரிய மனுஷனாவன்னு உனக்கு தெரியுமாப்பா? தெரியாதுங்க. நான் அந்த குழியில போடும் பொழுது அதுதான் என் வாழ்க்கை முடிவு, இதற்கு மேல எனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு நினைச்சேன். ஆனா ஒருத்தங்க வந்து என்ன தூக்கி எடுப்பாங்க தெரியா? என்ன ஒரு இஸ்மலைட் குரூப் வந்து காசு கொடுத்து வாங்கும் பொழுது எந்த ஊருக்கு போறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன அந்த ஈஜிப்ட் தேசத்துல வந்து மறுபடியும் ரீசேல் பண்ணும் பொழுது யாருடைய வீட்டுக்கு வேலைக்கு போறேன்னு தெரியாது. என்னை ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லி ஜெயில சுமத்தும் பொழுது இந்த ஜெயில் வாசலை விட்டு வெளியில வருவானா எனக்கு தெரியாது. ஒரு நாள் இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய விளக்கத்தை சொன்ன பிறகு அந்த ராஜா எனக்கு இந்த போஸ்ட் பவர் பொசிஷனை கொடுப்பாரா தெரியாது, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த அத்தாரிட்டியை கொடுப்பாரா தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா ஒன்னு தெரியும், கடவுள் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்தார், கடவுள் என்னை குறித்து பேசி இருக்கின்றார், என் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். எப்ப நடக்க போது தெரியல, எப்படி நடக்க போது தெரியல, ஆனா இந்த காரியத்தை ஆண்டவர் செய்து கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு இருந்தாங்க. இன்னைக்கு it is good to know, it is good to say I don't know. இன்னைக்கு if you have come here and if somebody is asking you what next and if your answer is I don't know, I will tell you that's the best answer, that's the right answer. We don't know so many things because God has hidden certain things from us. வேதம் சொல்கின்றது, ஆண்டவராகிய தேவனுடைய மனுஷனும் அவர் சொல்றார், எனக்கு தெரியல. அதே மனுஷன் சொல்றாரு, எதெல்லாம் நடக்குதோ எல்லாம் எனக்கு நன்மையாய் நடக்குது. இன்னைக்கு அது தோல்வி, இன்னைக்கு போராட்டம், ஆனா கொஞ்ச நாட்கள்ல அழகாய் கர்த்தர் நடத்துவார். வேதம் சொல்லுது, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களும் ஒரு வழியா போயிட்டு இருந்தாங்க. அப்ப போகும் பொழுது ஆண்டவராகிய தேவன் தூரத்துல அந்த ஒரு மரத்தை பார்த்து கனி புசிக்கும்படி போறாரு. பக்கத்துல போனா அந்த மரத்துல கனிகள் இல்லை. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு அந்த மரத்தை பார்த்து சபிக்கின்றார், சொல்லுகின்றார், இந்த நாள் முதல் உன்னிலிருந்து ஒருத்தன் ஒரு கனி சாப்பிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அதை சொல்லிட்டு போயிட்டார். அப்ப வேதம் சொல்லுது, மத்தேயு எழுதுறாரு, immediately என்று சொல்லி வேதம் சொல்லுது, and immediately உடனடியாய்
அந்த மரம் பட்டு போயிற்று என்று வேதம் சொல்லுது மத்தேயின் புஸ்தகத்துல. ஆனா மார்க்கின் புஸ்தகத்துல இயேசு அந்த இடத்தை பார்த்து சபிக்கின்றார். அந்த வார்த்தை பேசுற ஒருவேளை எல்லாம் கூட 12 பேரும் கிசுன்னு பேசியிருப்பாங்க. இவர் பயங்கர ஷார்ட் டெம்பர்டு போல இருக்கு, ஏன் மரத்தெல்லாம் திட்டுறாரு, ஏன் மரத்தெல்லாம் பேசுறாருன்னு சொல்லியிருப்பாரு. ஒன்னும் நடக்கல, மரம் பாட்டுக்கு அப்படியே நல்லா பல்ல காமிச்சிட்டு நல்லா அழகா ஸ்வே பண்ணிட்டு நிக்குது. எல்லாம் நினைச்சிருப்பாங்க எல்லாம் போயிட்டு அடுத்த நாள் திரும்பி வரும் பொழுது இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, நேற்றைய தினத்துல எந்த மரத்தை பார்த்து இயேசு சபித்தாரோ அந்த மரம் பட்டு போய், அந்த மரம் ஒன்றுமில்லாம போய், அந்த மரம் செத்து போய் கடந்ததை பார்க்கிறார்கள். பிரியமான ஐயா அம்மா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் பேசும் பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? இம்மீடியட்லி என்று வேதம் சொல்லுது. அந்த இம்மீடியட்லி நம்முடைய கண்களுக்கு தெரியறது இல்லை. கடவுள் ஒரு வார்த்தையை பேச ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ மனிதர்களோடு கூட ஆண்டவர் பேசுவார். நமக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள், நம்மோடு நிற்கிறவர்கள், யாரோடு பேசணுமோ ஆண்டவர் பேசுவார். ஆனா சில நேரங்களில் நமக்கு அது கண் முன்பாய் தெரிவது கிடையாது. வேதம் சொல்கின்றது, அன்றைக்கு இந்த மனுஷர்கள் ஆரம்பத்தில் பார்க்கும்போது நடக்கலையே, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார், நடக்கலையே, தீர்க்க தரிசனம் பேசிட்டார், நடக்கலையே. ஒருவேளை நடந்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலை பேசும் பொழுது மேபி உங்கள் எதிரிகள் செழிப்பதை போல இருக்கலாம். மேபி உங்களுக்கு பிடிக்காதவர்கள் உங்களுக்கு முன்பாய் உயர்ந்து கொண்டே இருப்பதை போல இருக்கலாம். மேபி உங்களை நசுக்குகிறவர்கள் இன்றைக்கும் அவங்க எல்லாம் பெருசாயிட்டே இருக்கிறது போல இருக்கலாம். கர்த்தர் சொல்லுங்க, ஒன்னும் நடக்கல, நான் தான் நசுங்கிட்டு இருக்கிறேன், they are all growing greater என்று சொல்லி வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களோடு கூட பேசின வாக்குத்தத்தம் ஒன்று நிற்காது, ஒன்று தரையில் விழாது. ஆண்டவர் பேசின காரியம் நிச்சயமாய் ஜெயமாய் முடியும்.